ஆனால் ஐயா நம்மாழ்வார் வந்து இந்த 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 44 ஏக்கர் பண்ணையை வாங்கும்போது இங்கே ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருந்திருக்கு. அது நிழல் தர இதாகவும் இந்த கருவேல மரம் மட்டும்தான் இருந்திருக்கு. ஒன்றும் இல்லாமல் இருந்த ஒரு நிலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியும்னு ஐயா நம்மாழ்வார் வந்து நிரூபித்து காமிச்சிருக்கார். எல்லாமே மனிதர்களுக்கு மட்டுன்ற கட்டமைப்பு வந்து வானகத்தில் கிடையாது. இயற்கை ஒருபோதும் தவறு செய்வதில்லை. அதனால் நம்ம செயற்கையிலேருந்து விலகி நம்ம இயற்கை நோக்கி போவோம். உலகத்துக்கு நம்ம வாழ்ந்து காட்டுவோம். இங்கே தான் ஐயா கடைசி இந்த கட்டில் தான் படுத்திருப்பாரு. அவர் ஓய்வரை படிப்பார். இந்த மாதிரி எல்லாம் அவர் பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே இங்கே. அதான் எவ்வளோ ஷீல்ட்ஸ், நிறைய ஷீல்ட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க. நிறைய ஷீல்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. அவரோட ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த ட்ராவில் என்ன இருக்குது? ஃபுல்லாக புக்ஸாக ஃபோட்டோஸ்லாம் அழகாக இருக்குது. இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து நாங்கள் பயிற்சி வகுப்பு வரும்போது எங்களுக்கு இதை சொன்னபோது ஒரு பெரிய ஆச்சரியம் ஒன்று இருந்தது. இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் வந்து எங்கே கருவேல மரம் இருந்தாலும் வெட்டிடுவோம் இல்லையா? அது வளர்க்குறது அது வந்து ஒரு எல்லா தரப்பு இடத்துலையும் வந்து ஒரு பணப்பயிராக இல்லை. ராம்நாடில் ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் அது ஒரு பணப்பயிராக இருக்குது. அங்கங்கே பெரும் இதை அதை அழிக்கணும்னு சொல்லி நிறைய என்ஜிஓஸ் வேலை பார்த்துட்டு. ஆனால் ஐயா நம்மாழ்வார் வந்து இந்த 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 44 ஏக்கர் பண்ணையை வாங்கும்போது இங்கே ஒரே ஒரு மரம் மட்டும்தான் இருந்திருக்கு. அது நிழல் தர இதாகவும் இந்த கருவேல மரம் மட்டும்தான் இருந்திருக்கு. அப்போது வந்து என்னென்னா அப்படியே விட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சொல்கிறாங்க அதான் கருவேல மரம், அந்த மரம் அப்புறம் அப்படியே விட்டுட்டு அது கீழே வந்து இன்றைக்கி ஆடு மாடுலாம் கட்டி போட்டு ஒரு இதாக வச்சுருக்காங்க. இந்த நிலத்துக்குள்ளே இங்கே அடையாளமாக இந்த இதுக்குள்ளே இருந்தது ஒரு மரம், இந்த மரம் தான். அதனால் நாங்கள் அதை அப்படியே விட்டுவிட்டோம். இவ்வளோ பெரிய மரமாக நம்ம வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளோ நல்லா அழகாக இருக்கும் இந்த மரம் தான். பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும், அடர்த்தியாக இருக்கும். இன்னும் இப்போ கொஞ்சம் இது கோடைன்றதுனால இங்கேயே கொஞ்சம் வெக்க தெரியுது. ஆனால் நாங்கள் அந்த ஜனவரி அந்த சமயத்துலலாம் வரும்போது அது கொஞ்சம் டிசம்பரில் நல்லா மழை பெஞ்ச இது இருக்கும் இல்லையா? அப்போ ஜனவரிலாம் வரும்போது பார்த்தா இது ஃபுல்லாக அடர்த்தியாக இருக்கும். அவ்வளோ குளுன்னு இருக்கும். வெக்கன்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் இது நல்லா குளுன்னு நல்லாயிருக்கும். இது வந்து வானகத்தில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு சின்ன ஒரு முக்கியமான அடையாளமாக பார்க்கப்படுது. எல்லார் வகுப்புலேயும் இது சொல்லி தருவாங்க. இது வந்து அலுவலகம், குடில் மாதிரி. அது அவங்களோட நிர்வாக வேலைக்காக பண்ணிக்கிற இடம். அப்புறம் அது பயிற்சி குடில். வரவங்களுக்கு இங்கே மாதத்தில் 3 நாள் வந்து அடிப்படை பயிற்சி வகுப்புகள் சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் நீண்ட கால பயிற்சி எல்லாமே இருக்குது. அப்பப்போ குழந்தைகளுக்கான இந்த குறிப்பாக கோடை விடுமுறை காலகட்டங்களில் குழந்தைங்களுக்கான கோடை விடுமுறை பயிற்சியெல்லாம் சொல்லித்தராங்க. நாங்கள் வந்தபோது எங்களுக்கு ஆரம்ப காலகட்டங்களில் சொல்லிக் கொடுத்த பயிற்சியெல்லாம் வந்து பெரிய அளவில் உபயோகமாக இருந்தது. இங்கே சுற்றி இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா எது ஆமாம் சப்போட்டா தான். எவ்வளோ பெரிய பெரிய சப்போட்டா காய்ச்சிருக்கு பாரு. அதாவது என்னென்னா இந்த நிலத்தை வந்து ஐயா அவரோட வேலைகளை எடுத்து பண்ணி இங்கே விற்பனைக்குன்னு எதையும் பெருசாக கவனம் செலுத்துறதில்ல. இது வந்து இங்கே பயிற்சி வகுப்புகள் வந்து இவ்வளோ கட்டமைப்பை உருவாக்க முடியும். ஒன்றும் இல்லாமல் இருந்த ஒரு நிலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியும்னு ஐயா நம்மாழ்வார் வந்து நிரூபித்து காமிச்சிருக்காரு. அதுதான் வந்து இங்கே இதுக்கு மிச்சப்படி வரவங்களுக்காக விற்பனைக்குன்னு வைப்பாங்க. விற்பனைன்றது முதன்மை நோக்கம் கிடையாது. பயிற்சி வகுப்புக்கு வராங்கல்ல, அவங்க வாங்கிட்டு போகணும், இது பண்ணிட்டு போகணுன்னு ஆசைப்படுவாங்க.
அவங்களுக்கு தருவாங்க, இது பண்ணுவாங்க. அது எப்பயுமே இருக்கும். மிச்சபடி எல்லாமே இங்கே இருக்கிறது பாதி பறவைகளுக்கு, பூச்சிகளுக்கு அப்படின்ற எண்ணம் தான் மேலோங்கி இருக்கும் வானகத்தை பொறுத்த வரைக்கும். எல்லாமே மனிதர்களுக்கு மட்டுன்ற கட்டமைப்பு வந்து வானகத்தில் கிடையாது. அப்போது இந்த உயிர்வேலி அமைக்கும்போது இதை தாண்டி மிருகங்கள் வர்றதில்லை, தொந்தரவுகளும் பாதுகாக்கப்படுது. எந்த உயிரையும் கொல்றதுக்கு நமக்கு உரிமை இல்லை. வரக்கூடிய நண்பர்கள் வந்து உங்கள் மைண்டை பிளாங்காக வச்சுக்கிட்டு வாங்க, வந்து பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் எடுத்து விவசாயம் செய்யணுன்ற அவசியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இயற்கையை நேசிக்கிறதுக்கான ஒரு பெரும் படிப்பினை